இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டிய பர்டிகுலராக ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்காக வேண்டிய நிறையா வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதில் தமிழில் வந்து நிறையா வீடியோஸ் போட்டுட்டோம். இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் இங்கிலீஷ்லேயும் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் காமிக்க போகிற கொஷின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் ஓடுது அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஓடையுதுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக தான் நடக்கும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ டோட்டல் 38 கொஷின் பேப்பர்ஸ் நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் வச்ச கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்கன்னா மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் 50 மார்க்கும் வைக்கலாம், 75க்கும் வைக்கலாம், அண்ட் 100க்கும் கூட வைக்கலாம். அது உங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய ப்ரொசீஜரை பொறுத்து. இங்கே வந்து 50 மார்க்ஸ் கொஷின் பேப்பர். இதில் நம்ம எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சினானிம் ஆன்டனிம் வந்துட்டு 2 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். சினானிம் ஆன்டனிம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒன் வேர்டில் ஒரு கிட்டத்தட்ட பப்ளிக்கில் 6 மார்க் வந்து வருது. அண்ட் அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வீடியோவாக மேக் பண்ணி நாளைக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ்லேயே கண்டினியூட்டாக பார்த்தோன்னா அப்ராப்ரியேட் மாடல்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 7 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே 2 மார்க் செக்ஷன் பக்கம் வந்தோம் அப்படின்னா செக்ஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. 3 கொஷின்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்து அதில் 2 கொஷின் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 மார்க்கு. அப்படியே போயமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய்டிக் லைன்ஸ் கொடுத்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுவுமே புக் பேக்லேருந்து தான் வருது. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 3 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 4. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராமர் செக்ஷன். கிராமர் செக்ஷனில் என்ன கேட்குறாங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ண எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்குமே ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதையுமே நம்ம வந்து அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கு நம்ம சேனலோட இதிலே இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வருது. ஸோ 5 மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேராகிராஃபில் எனி ஒன் பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் கன்ஃபியூஷன் இந்த ஹவுஸ்லேருந்து ஒரு பேராகிராஃபும் அப்புறம் யங் சீகல் பேராகிராஃபும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லோரும் யங் சீகல் தான் எழுதுவோம். நம்மளுடைய கோ டு ஃபேவரட் யங் சீகல். ஸோ அதனால் யங் சீகல் பேராகிராஃபை எழுதிடலாம். இங்கே ஒரு 5 மார்க்கு. அப்படியே செக்ஷன் 2 பக்கம் வந்தோம்னா அப்படியே வந்துட்டு பொய்டிக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்கில் நாட் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் த லைஃப் அஸ் டிஸ்பெக்டட் இந்த போயம் தான் அது. போயமும் அதுக்கப்புறம் 18th கொஷின் வந்து ரைட் பேராகிராஃப் வந்து கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தேர் ஆட்டிடியூட்ஸ். ஸோ இந்த 2 பேராகிராஃப்லேருந்து ஒரு பேராகிராஃப் வந்து எழுதணும். அப்புறம் அப்படி இன்னொரு 5 மார்க் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸு. ஸோ இந்த 5 மார்க்கில் என்ன கேட்குறாங்கன்னா ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். இது 2ல் ஏதோ எனி ஒன் எழுதணும். ஒன்று வந்து அவங்க கொடுத்துருக்குற 5 சென்டென்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஆர்டரில் எழுதணும். அவங்க வேறு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கரெக்டான ஆர்டரில் மீனிங்ஃபுல்லாக எழுதணும். அப்படி இல்லாட்டி 20th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்து அதில் வந்துட்டு அதிலிருந்து ஆன்சர்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா வரும் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா நீ வந்துட்டு 20th கொஷின் அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு தான் வரும், ஆனால் வந்துட்டு நான் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது நல்லா திங்க் பண்ணுவேன் அப்படின்னா 19th கொஷின் எழுதலாம். இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி 5 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது பப்ளிக் எக்ஸாம்லேயே வரக்கூடிய ஒரு கொஸ்டின். செக்ஷன் 4ல் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மொபைல் கம்பெனிக்கு கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே இன்னொரு ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பீப்புள் லீடராக இருந்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஷினில் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணணும். அப்புறம் மெமரி போயம். ஆஸ் யூஷுவல் மெமரி போயம் நம்ம எல்லா மிட்டம் டெஸ்ட்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படியும் நாட் மார்னிங் ஃபாரில் ஆரம்பித்து ட்ராவல்ஸ் ஆன் வித் சீரில் முடிகிற மாதிரி இவங்க கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுவே பார்ட் 4க்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம இதில் வீக்காகவே இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஈஸி ஸ்கோரிங் பார்ட்ஸ். அதனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு கற்றுக்குங்க. எப்படி வந்து இப்போ ஒரு 3 லைனில் ஹிண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இதை எப்படி நான் ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு எழுதுறதுன்றதை கற்றுக்குங்க. நீங்களாக வந்து ஓன் க்ரியேட்டிவிட்டியோடு எழுத ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷை இந்த இடத்துல நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் உங்கள் கெரியருக்குமே நல்லது. அண்ட் அடுத்து 25th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ தான். பேராகிராஃபை படித்து ஆன்சர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஷினுக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கொஷின் பேப்பரை வந்து அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரோட லெவல் வந்து நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா ஈஸின்னு தான் சொல்லுவேன். எங்கேயுமே பெருசாக கஷ்டமாக கேட்கல. புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. அண்ட் நார்மலான காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் மாடரேட்டான கொஷின் பேப்பர்ஸ்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா புக்கின் கொஷின்ஸ் அதிகமாக வரும். என்ன நினச்சாலும் சென்டம் எடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும்.
இதுவே ஹார்டான கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதை நினச்சாலும் 45 கூட எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பர். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஃபார்மேட். இதுக்கு கம்மியாக வந்து உங்கள் கொஷின் பேப்பரில் எதுவும் வராது. அண்ட் இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எழுதினாலும் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷனை நீங்கள் வந்து தெளிவாக பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ.